பிறந்ததுக்கு அப்புறமா ஜாதி வர்றது வேற. ஆனால் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் பாத்ரூமுக்கு போகிறதுலேருந்து பல்லு விளக்குறது வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஜாதியும் 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 பேசுகிற ஒரு ஆள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிகளின் மத்தியத்தில் இருக்கிற புரோக்கர் அப்படின்னா அது இந்த ரவீந்திரன் துரைசாமி தான். எது எடுத்தாலும் ஜாதி வேணுமோ, எது எடுத்தாலும் ஜாதி வேணுமோ. அவருக்கு இந்த சொல்லுவாங்கள்ல, தூண்டிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு, அந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை கொண்டு போய் ஜாதியில் தான் நிற்க வைக்கிறாரு. அவர் என்ன பண்ணார், 2024 வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களை அவங்க அப்படி அவர் இப்படி அப்படின்னு சொன்னார். அப்போ திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கிட்ட போய் சேர்ந்துட்டு என்னங்கிறாங்க, அதே நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் திமுகவை திட்டினார். இப்போ அங்கே போயிட்டு பொலிட்டிக்கல் புரோக்கராக என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் அப்படி ஸ்டாலின் இப்படின்னு. ஒன்று பாருங்கள் மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, வயசில் நீங்கள் மூத்தவர். ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன், ஒன்று இந்த பக்கம் கால் வைங்க, இல்லை அந்த பக்கம் கால் வைங்க. என்ன 2 பக்கம் கால் வச்சா எங்கள் ஊரில் வேறு ஏதோ சொல்லுவாங்க. என்ன இந்த மாதிரி புரோக்கரை, இந்த மாதிரி கீழ்த்தனமான என்ன எல்லாத்துக்கும் ஜாதியை பேசுகிற இந்த மாதிரி புரோக்கர்ஸை நாம் அகற்றணும்.